கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் தொடர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து தேவனை துதிக்கிற நல்ல சிந்தையோடு கூட ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் என்ற பாடலை கரங்களை தட்டி பாடி உற்சாகத்தோடு அவரை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். தேவன் நல்லவர். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் இந்த நாமத்தினா இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினா இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவர், இருப்பேன் என்றவர் நமது தேவர். இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதி, ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்முடைய சங்கீதமானவர். இசை இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர் நமக்கு சங்கீதமானவர் தான். எப்போது அவர் போற்றப்படக்கூடிய தெய்வம் தான். ஊழியத்தில் ஸ்தோத்திரம். வந்த நாட்களை நான் மறுபடியும் நினைவு கூறுகிறேன். அந்த நாட்களில் இசை வாசிக்க ஆள் கிடையாது. மறுபடியும் அந்த நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அன்னைக்கும் பாஸ்டமாக தான் எனக்கு உதவி, இன்னைக்கும் பாஸ்டமாக தான் உதவி. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த இக்கட்டான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இனி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தருவார் என்று நான் கர்த்தர்களை நம்புகிறேன். என்ன நடந்தாலும் ஒன்று மாறவே மாறாது. அவர் என்னைக்கும் போற்றப்படுகிற தெய்வம், அவர் என்னைக்கு உயர்த்தப்படக்கூடிய தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படக்கூடிய நாமம். அது எப்போதும் மகிமைப்படுத்தக்கூடிய அனுபவத்தை உடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த ஸ்தோத்திர நாளில், இந்த மாலை வேளையிலையும் இந்த கூட்டத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிற நாம், அவர் என் சங்கீதமானவர், அவர் பலமுள்ள கோட்டை, ஜீவனின் அரணானவர் என்ற அந்த உரிமை நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இழந்து போயிடக்கூடாது. எப்போது நாம் விட்டு கொடுத்துடக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மையல்லாமல் ஆசைகள் இல்லை ஐயா, தண்ணீரை தேடும் மான்களைப் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன் என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவர் நல்லவர். விண்ணிலும் மண்ணிலும் உம்மையல்லாமல் ஆசைகள் இல்லையா, தண்ணீரை தேடும் மான்களைப் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். உலக தோற்றம் முன்னே என்னை கண்டீரையா, உலக தோற்றம் முன்னே சொல்லுங்க, என்னை கண்டீரையா.
ஆச்சரியம், உம் அன்பு அதிசயம், உம் அன்பு ஆச்சரியம், உம் அன்பு அதிசயம், உம் அன்பு உயர்ந்ததையா ஏசையா, உம் அன்பு உயர்ந்ததையா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மையெல்லாம் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்களை போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மையல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்களை போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். பிறந்த நாள் முதலா பாதுகாத்தீரையா. சொல்லுங்களே, பிறந்த நாள் முதலா பாதுகாத்தீரையா. மறந்திடவில்லை, கைவிடவில்லை, மறந்திடவில்லை, கைவிடவில்லை, என்னை விட்டு விலகவில்லை. இயேசுவே என்னை விட்டு விலகவில்லை. விண்ணிலும் மண்ணிலும் உம்மையல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்களை போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மையல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்களை போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே. இப்ப சொல்லுங்களே, ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே. மண்ணில் வாழ்ந்திடோ காலங்களெல்லாம், மண்ணில் வாழ்ந்திடும் காலங்களெல்லாம் உம்மை மறப்பதில்லை. நான் உம்மை மறப்பதில்லை. விண்ணிலும் மண்ணிலும் உம்மையல்லாமல் ஆசைகள் இல்லையா. சொல்லுவோம், தண்ணீரை தேடும் மான்களை போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களே, விண்ணிலும் மண்ணிலும் உம்மையல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்களை போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. சொல்லுவோம், ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. விண்ணிலும் மண்ணிலும் ஆசைகள் இல்லையா. தேடும் மான்களை போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். விண்ணிலும் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்களை போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் வாயை திறந்து, வேற எந்த ஆசை எனக்கு இல்லப்பா, உங்களை தவிர எனக்கு வேற எந்த ஆசை இல்லை, உம்மை போல. ஹல்லேலூயா, ஆமென். விண்ணிலும் மண்ணிலும் உம்மையல்லாமல் ஆசைகள் இல்லையா.
தேடும் மான்களைப் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எங்கள் எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எங்கள் எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உமக்கு முன்பதாக, இடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே பாதத்திலே, மண்டியிடுவே பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீரின் மேல் வைத்த உம் கிருபையினா, நீர் மூலமாகாமல் காத்தீரையா. நீரின் மேல் வைத்த உம் கிருபையினா, நீர் மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தா என்னை அடித்தாளுமே, கடுங்கோபத்தா என்னை அடித்தாளுமே. கனிவாக என்னை நீ தேற்றினீரையா, கனிவாக என்னை நீ தேற்றினீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உம்முடைய சமூகத்துல, இடுவே அப்பா. மண்டியிடுவே திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே என் துணையாளரே
எங்கள் எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. வாயத்திறந்து உதவி செய்கிற எபினேசரை, உபகாரமாயிருந்த எபினேசரை, உண்மையாய் நம்மை நடத்திய எபினேசரை வாயத்திறந்து நல்ல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹalleluya ஹalleluya. எபினேசரே எபினேசரே எபினேசரே, வாய் நிறைய அவருடைய அன்பை சொல்லி அவருடைய அன்பின் வெளிப்பாடை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் இன்னும் அதிகமா இது போதாது. எபினேசருக்கு மகிமை செலுத்துவோம், எபினேசருக்கு மகிமை செலுத்துவோம், இம்மட்டும் நடத்தினவருக்கு மகிமை செலுத்துவோம், நமக்கு துணையாய் இருந்தவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மறக்க முடியாது, மறக்கவே முடியாது. என் தேவன் எனக்கு உதவி செய்ததை, எனக்கு அவர் உதவியாய் இருந்ததை, எனக்கு துணையாய் இருந்ததை, வலது புறத்திலே இடது புறத்திலே முன்னும் பின்னுமாக எனக்கு அவர் அனுகூல துணையாய் இருந்ததை மறக்க முடியாது, மறந்து போக முடியாது. என் வாழ்க்கையிலே நான் மறக்க கூடாத ஒரே ஒரு தேவன் இயேசு ஒருவரே. அவரை உயர்த்துவோம், அவரை கனப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை வாயை திறந்து புகழ்ந்து ஹalleluya ஹalleluya. மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். சர்வ வல்லமை உள்ளவரை, சர்வ வல்லமை உள்ளவரை, வானம் சிங்காசனம் பூமி பாதப்படி, அவருடைய பாதப்படியில வந்திருக்கிறனா அவருக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் புகழையும் அவருக்கே செலுத்துவோம், அவர் ஒருவருக்கே செலுத்துவோம். Glory, hallelujah, hallelujah, hallelujah. மகிமை 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 என் தேவனுக்கே, என் தேவனுக்கே. Thank you Lord. ரிதனமனம சந்தரே, நன்றி ராஜா. நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில துணையா இருக்கிறா. இன்னும் அவர் நமக்கு துணையா இருப்பா. அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு அவர் துணையா இருப்பா. அவருக்கு மகிமையை செலுத்துகிற பிள்ளைகளுக்கு அவர் துணையா இருப்பா. அவர் செய்த நன்மையை மறவாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய கரம் அவர்களுக்கு துணையாய் நிற்கும். Thank you Lord. நான் மறக்க மாட்டேன், மறந்து போக மாட்டேன். தேவன் செய்த நன்மைகளை, உபகாரங்களை, உதவிகளை, அவர் எனக்கு ஏற்படுத்தின சகாயத்தை, அவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வழிகளை, அவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எத்தனையோ உன்னதமான நிலைமைகளை மறக்க மாட்டேன். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் நீதி உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உம்மை பின்பற்றுகிற, உம்மை சேவிக்கிற, உம்மை சார்ந்திருக்கிற என் ஜீவியத்தில் வெளிப்படாத அநேக கேள்விகளுக்கு, மறைக்கப்பட்டிருக்கிற அநேக பதில்களை வெளிப்பட செய்கிற கர்த்தர், நிரூபிக்கிற கர்த்தர் நீர் ஒருவரே. நல்ல மாலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்க நல்ல ஒரு வாய்ப்பை தந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தரித்திருக்க எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்பை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலேயும் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே நீங்கள் பலத்த காரியங்களை செய்யுங்க. உம்முடைய சத்தியத்தை குறித்த தெளிவை ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நாங்கள் கண்டடைய விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு தேவையான, நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான சத்தியத்தை
எங்களுக்கு நீங்கள் போதிங்க. இந்த மாலை வேளையில் கேட்க நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இயேசுவே, மலை பிரசங்கத்தில் திரளான ஜனங்களுக்கு மத்தியில் பரலோராஜ்யத்தின் மேன்மையை குறித்து எவ்வளவு எளிமையாக நீர் உபதேசித்தீரோ அதை போல இந்த மாலை வேளையில் சத்தியத்தை எங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய சத்தியத்தின் சரியான உண்மைத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ளுகிற வண்ணம் எங்களுக்கு எளிமையாய் கர்த்தர் பேசுங்க. கேட்டு கீழ்ப்படிந்து எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. காணப்படுகிற முரண்பாடுகள், அதில் காணப்படுகிற சுயநலமான சிந்தனைகளை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் கட்டுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார் என்ற நினைவை தரித்து உம்முடைய சமூகத்தில் கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே சத்தியத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஆயத்தமாக எத்தனையோ பெரிய பெரிய பிரசங்கிமார்கள், எத்தனையோ பெரிய பெரிய போதகர்கள், வேதாகம ஸ்காலர்ஸ் இருக்கிற இந்த நாட்களில் சபையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தை விரும்பி கர்த்தர் என்னோடு கூட ஏதாவது பேச வேண்டும், நான் சத்தியத்தில் இன்னும் கொஞ்சம் வளர வேண்டும் என்ற தாகத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் கீழ்ப்படிதலோடு வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஒரு வேத வசனத்தை வாசித்து அதன் மூலம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட சத்தியத்தை குறித்த சில எளிமையான உபதேசத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு போதிப்பாராக. வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் நல்லா நிறுத்தி நிதானமாக வாசிப்போம். துர் இச்சைகளுக்கு வாசிங்க. உங்களை நான் தப்புன்னு சொல்லலை. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, நல்ல கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம சிந்திக்க போற காரியம் தரித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறார்? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறார்? இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு நான் கேட்டாலும் நீங்க உங்க மைண்ட்ல இது பதிஞ்சிருக்கணும். நான் அந்த 4 நாட்களில் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை கர்த்தருடைய கிருபையினால உங்களுக்கு முன்னால சொல்லுகிற வார்த்தையை தேவனுடைய ஆவியானவர் பேசுகிறார் என்ற சரியான மனப்பூர்வமான எண்ணத்தோட உங்க இருதயத்தில் பதிப்பு வைப்பீங்கன்னா, ஒருவேளை நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தருடைய ஆவியான உங்களோடு கூட இருக்கிறார். ஆமே. இந்த சத்தியம் ஒரு நாள் என்ன செய்யாது, ஒளிந்து போக கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்து யாரு? சத்தியமான தேவன். ஆமே. அப்ப இன்னைக்கு நாம வாசிக்கிற இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த வார்த்தையை ஹைலைட் பண்ணுவதற்கு, முக்கியத்துவப்படுத்துவதற்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோம சபைக்கு எழுதும்போது நிறைய காரியங்களை இதில் அவர் நிறைய சொல்றாரு. ஆனால் இந்த வசனத்தில் இந்த வார்த்தையை ஹைலைட் பண்ணுவதற்கு அவர் சொல்ற காரியத்தை பாருங்க. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, நம்முடைய சரீரத்தை நம்முடைய சரீரம் இருக்கு பாருங்க, இது எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இப்போ ஒரு மோகம் வந்துருச்சு. இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சு. என்ன தெரியுமா? இந்த சரீரத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் இருந்ததை விட இப்போ தலைவிரிச்சு ஆடுது. தெரியுமா எத்தனை பேருக்கு? எனக்கு தெரிஞ்சு சில திருவிழாக்களில், சில விழாக்களில், சில அதாவது நிறைய ஜனங்கள் கூடக்கூடிய இடத்துல ரொம்ப நாளைக்கு முன்ன, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பச்சை குத்துறது அப்படிங்கிறத ரொம்ப சொற்பமாக பார்ப்பாங்க, ரொம்ப ரொம்ப சாதாரணமாக பார்ப்பாங்க. அப்போ இந்த ஊசி பாசி விற்கிறவங்க எல்லாரும், நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல, இந்த அச்சு மாதிரிலாம் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க மையை வச்சு. இன்னும் கொஞ்சம் அதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, கிராமமாக தோல் பையை தொங்க விட்டுக்கிட்டு பச்சை குத்தணுமா அப்படின்னு வருவாங்க. அது ஒரு காலம். அன்னைக்கு அது எப்படின்னு பேசப்பட்டுச்சு?
பச்சை குத்துறது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அது எந்த அளவுக்கு இந்த சரீரத்தை பேணுவதற்கு இன்னைக்கு அது ஒரு டெக்னாலஜி மாதிரி, அது ஒரு என்ன சொல்ற ஒரு டைட்டில் கொடுத்திருக்காங்க. என்ன தெரியுமா? டாட்டூ. ஒரு காலத்துல பிளாட்பாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்களை கண்டுகிட கூட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு உயர்தரமான ஷோரூம், உயர்தரமான ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அட்ராக்டான அந்த ஸ்தோத்திரம் என்ன சொல்றது ரூம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கவரக்கூடிய அளவுக்கு அந்த அந்த பச்சை குத்துறதனுடைய ஹைலைட்டை அங்கங்க வச்சு வச்சிருக்காங்க. அன்னைக்கு ஒருத்தரை பார்க்கிறேன், உடம்பெல்லாம் பச்சை குத்திருக்கான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன விரும்புறோமோ அதை அப்படியே பச்சை குத்துற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. வலிக்காத அளவுக்கு பச்சை குத்துற அளவுக்கு ஆயிட்டாங்க. இன்னும் நான் சொல்ல போனா ஒருத்தர் நினைவா ஒரு பேரையோ அல்லது ஒரு சிம்பலையோ அல்லது அவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகளை குத்தி அதை அவங்களை கவரக்கூடிய அளவுக்கு, பாத்தியா என் மேல பிரியமா இருக்கனால எப்படி குத்திருக்காங்க பாத்தியா அப்படின்னு காமிக்கக்கூடிய அளவுல ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, நான் குத்தி இருக்கிறத பார்க்கிறவங்க என்னை பார்த்து என்ன செய்யணும்னா என்ன செய்யணும்? விரும்பணும், இம்ப்ரெஸ் ஆகணும், அவங்க என்ன விரும்பணும், என்ன அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு செய்யறவங்களாம் உண்டு. நான் ஏன் சொல்ல வரேன், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டுமானால் எனக்குள்ள என்ன மாற்றம் வரும்? என்ன மாற்றம் வரும்? என் சரீரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்க? என் சரீரத்தை அவலட்சணத்திற்கு விட்டு கொடுக்க மாட்டேன். இது சத்தியமா இல்லையா? இது சத்தியமா இல்லையா? நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. என் சரீரத்தை துரு இச்சைக்கு இடமாக நான் என்ன செய்ய மாட்டேன்? செயல்படுவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சத்தியத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல வார்த்தை நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் போடுவதனுடைய உள் நோக்கம் என்னன்னா, இதுவரைக்கும் ஒருவேளை என் சரீரமானது துர் இச்சைகளுக்கு, அவலட்சியமான காரியங்களுக்கு அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏதோ ஒன்று என் சரீரத்தை வேதனைப்படுத்துவதற்கோ அல்லது தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்துவதற்கோ ஒருவேளை நான் செய்திருப்பேன். ஆனால் நான் இன்னமும் சொல்ல முடியும், கிறிஸ்துவை நான் தரித்து கொள்ளவில்லை, உலகத்தை தரித்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை நான் தரித்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவுக்கு உடன் பிள்ளையை போல காணப்படுகிற நான், எனக்குள்ளே இன்னும் என்ன இருக்கிறது என்றால் உலகம் இருக்கிறது. உலகம் இருக்கிறது. பேர் கிறிஸ்தவனாய் இருக்கலாம், ஆனால் உலகத்தை என் சரீரத்திலே தரித்து கொண்டவனாய் வாழுகிறேன். சத்தியம் எனக்குள் சொல்லுங்க இல்லை. சத்தியம் எனக்குள் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு நாம இந்த சத்தியத்தின் மகத்துவங்களை சிந்திக்கும்படி வந்திருக்கிற நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்றை மாற்றுவதற்கு ஆவியானவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமா சொல்றேன், தேவனுடைய அனுமதி இல்லாம நாம் அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார முடியாது. நோ சான்ஸ், நோ சான்ஸ், நோ சான்ஸ். தேவனுடைய அனுமதி இல்லாம ஒருவரோ இரண்டு பேரோ வர்றாங்கன்னு சொன்னா, கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை அவர் மாற்றி அமைச்சு, ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை ஆமென் ஒதுக்க வச்சு நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார்னா, சும்மா வந்துட்டு போறதுக்கு இல்ல, எதையாவது ஒன்றை கற்றுக்கொண்டு எதையாவது ஆண்டவருக்காக செய்யும்படி கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட தருணத்தை தந்திருக்கிறார் என்பதை நம்புவீர்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் சரீரத்தில் சொல்லுங்க தரித்துக் கொள்வேன். தரித்துக் கொள்வேன். எப்படிலாம் தரித்துக் கொள்ளலாம்? வேகம் அவங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். கர்த்தர் நல்லவர். இதே ரோமர் புஸ்தகத்தில் மேலே உள்ள வசனங்களை, அதாவது 11ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கிலும் இப்பொழுது அதிக ஆமென் இது அது நமக்கு அதிக எப்படி இருக்கு? எத்தனை பேர் நம்புறீங்க?
எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நாம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்ததை விட, விசுவாசிகளா நம்ம ஆண்டவருக்குள்ள வந்தோம் பாருங்க, அப்ப இருந்த ரட்சிப்பை விட இப்போ ரட்சிப்பு எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசுங்களேன். எப்படி இருக்கு? அதிக சமீபமா இருக்கு. அதிக சமீபமா இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க என்னத்தை இமேஜின் பண்றீங்க? நான் நினைச்சது உங்க வாயில வருதான்னு பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், நாம் ரட்சிக்கப்பட்ட காலத்துல, விசுவாசிகளா இருக்கும் போது ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்த ரட்சிப்பின் அந்த தொடர்பை விட இந்த காலகட்டத்தில் அதிக சமீபமாய் ரட்சிப்பு இருக்கு. அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? இதுதான் கடைசி காலம். எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் கடைசி காலம். இனி ஒரு காலம் இல்லை. வேதம் சொல்லுது, உலகம் முழுவதும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட உடனே என்ன வரும் சொல்லுங்க? முடிவு வரும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நம்ம ஊர்ல அந்த ரட்சிப்பு இல்லையா பாஸ்டர், நான் வளர்ந்த இடத்துல இல்லையா பாஸ்டர் அப்படி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நான் ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். இன்னைக்கு அங்க ஒரு ஸ்டேட்டஸ் இன்னைக்கு சொன்னாங்க. ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஒரு 5 நாட்கள் துபாயில ஒரு கான்ஃபரன்ஸ்ல அவங்க அட்டன் பண்ணிட்டு பல நாடுகளை சார்ந்த போதகர்கள் நிறைய பேர் அந்த இடத்துல வந்து அநேக சாட்சிகளை பகிர்ந்து கொண்டாங்களாம். அப்ப அதுல ஒண்ணு சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ற, இந்த தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து ஜெபம் பண்ற நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு வெளிநாடுகளில, வெளி மாநிலங்களில கர்த்தர் அசைச்சுக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அசைச்சுக்கிட்டு இருக்கிறார் கர்த்தர். ஆப்பிரிக்கா நாடுகளில் பயங்கரமான எழுப்புதல், கூட்டம் கூட்டமா ஜனங்கள் கூடி வந்து கர்த்தருக்கு என்ன செய்யறாங்க? தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. போன வாரத்தில் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 6000 பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்து 2000 பேர் அதே கூட்டத்தில் முழுகி ஞானஸ்நானம் எடுத்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? ரட்சிப்பு சொல்லுங்க. இப்போ ரட்சிப்பு அதிக சமீபமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியல, நம்ம ஒரு பட்டத்துக்குள்ள வளர்றோம். இன்னைக்கு நம்ம வளரணும் அப்படிங்கிற காரியத்தை யாருமே முன்னெடுக்கிறது இல்ல. மாம்சத்தை மேலோங்க பண்ணுகிற காரியங்கள் நடக்குதே தவிர வளரணும், கிறிஸ்துவை பற்றிக் கொள்ள வேண்டும், கிறிஸ்துவுக்காக நான் ஏதாவது செய்யணும்னா சத்தியத்தை தெரியாம ஒரு மனுஷன் வளர முடியாது. சத்தியத்தை அறியாம ஒரு மனுஷனுக்குள்ள வெறி வராது, வைராக்கியம் வராது. நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நம்புறேன். இந்த வார்த்தையானது, இந்த மாலை வேளையில தியானிக்கிற சத்தியமானது உங்கள் வாழ்க்கையை எழுப்புதலுக்கு ஒரு ஆதாரமாக உங்களை கர்த்தர் எழுப்புவார்னு கர்த்தர்களை நான் நம்புறேன். அதிக சமீபமாய் இருக்கிறது. கீழே வாசிப்பீங்க, நான் சொல்லப்பட்டிருக்கு, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை ஒளியின் ஆயுதம்னா என்ன? ஒளியின் ஆயுதம்னா என்ன? ஒளி தெரியும், அந்த ஒளியின் ஆயுதம்னா என்ன? நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கட்டுமா? வாசிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு மாம்சத்திலே பாடுபட்டு நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையில் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஒளியின் ஆயுதம்னா என்ன? வேற ஒண்ணும் கிடையாது. மாம்சத்தில் வைக்கிற மாதிரி ஆயுதம் கிடையாது. இது என்னன்னா பாடுகளை ஏற்றுக்கொள்றது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக சகிப்பேன்னு சொல்லி நிற்கிற மனிதன் எதை உடையவனாய் இருக்கிறான்னா ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொண்டவனாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழுகிற வரை அவர் எப்படிதான் இருந்தார்னா பிரகாசமாக தான் இருந்தார். ஆனா அவருக்கு என்ன உண்டு? அவருக்கு என்ன இருந்துச்சு? பாடு இருந்துச்சு. புரிந்து கொள்றீங்களா? இன்னும் நான் உங்களுக்கு வேகமா சொல்ல ஆசைப்படுறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். நான் வேகமா சொல்லி முடிச்சிருந்தேன். பரம வாசஸ்தலத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. பூமியின் கூடாரமாகிய இது ஒரு நாள் என்ன செய்யும்? அழியும் அப்படின்லாம் மேல இருந்து அப்படி சொல்லிட்டு அப்படியே வரும்போது அவர் சொல்வாரு, பரம வாசஸ்தலத்தை நீங்க என்ன செய்யுங்க? பரம வாசஸ்தலம் எங்க இருக்கு பாச? போனா தான் தெரியும். எங்க இருக்குன்னு போனா தான் தெரியும் பாச. நான் சொல்லுவேன், போகாமலே இன்னைக்கு நம்ம தரித்துக் கொள்ளணும். சொல்லுங்களேன். ராமே. ஆமா. சிலவங்க சொல்லுவாங்க, நான் இப்படி வீடு கட்டுவேன், இத்தனை ரூம் இருக்கணும், ஹால் இங்க இருக்கணும், கிச்சன் இங்க இருக்கணும்,
டைனிங் ஏரியா எங்கே இருக்கணும், இப்போவே என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை அப்படியே இமேஜின் பண்ணி மைண்டில் அப்படியே பதிச்சு வச்சுருவாங்க. ஒரு வீட்டையே நம்ம அப்படியே இமேஜின் பண்ணி அந்த லக்கிலேயே நம்ம கட்டணும்னு நினைக்கிறோம்னா, நமக்குன்னு ஒரு பரம வாசஸ்தலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நாம் கட்டாத ஒரு வீட்டை கர்த்தர் கட்டும்படி உங்களுக்கு எனக்கு ஆயத்தம் பண்ண அவர் போயிருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க நான் போவேன்னு? எத்தனை பேர் நம்புறீங்க போவேன்னு? இன்னும் சத்தமா ஆமே. நம்ம எல்லாரும் அங்கே போகணும். அதுதான் பிதாவுடைய சித்தம், இயேசு கிறிஸ்துவின் சித்தம், பரிசுத்த ஆவியின் சித்தம். அதை நம்ம எப்படியும் என்ன செஞ்சிடணும்? சுதந்திரிச்சிடணும். இந்த உலகத்தின் சம்பாத்தியம், ஐஸ்வர்யம், பணம், பெயர், புகழ் இது எல்லாம் அழியும். ஆனால் அவருடைய வாசஸ்தலத்தை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடவே கூடாது. தரித்து கொள்ளணும். சொல்லணும், இந்த உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் அழிக்கக்கூடிய காரியங்கள் பரம வாசஸ்தலத்தை என்னை விட்டு பிரிக்க சொல்லுங்க, என்னை விட்டு பிரிக்க முடியாது. இதுக்கு நான் இடம் கொடுத்தோம்னா அதை இழந்துருவேன், அதை இழக்க மாட்டேன், இதை விட்டுருவேன். சொல்லுங்க, அது வேணும், இது வேண்டாம். அதுதான் தரித்து கொள்ற அனுபவம். அங்க வேணும், இங்க வேணாம். ஆமே, அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அப்படி நீங்க இருந்து பாருங்க, நிச்சயம் அதுக்கு பல சவால் வரும். நான் இன்னைக்கு சொல்றேன், 99% பெற்றுக்கொள்ள கூடாத அளவுக்கு பிரச்சனை வரும். 1% நின்னீங்கன்னா 99 கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்புறீங்களா? 1% உண்மையா இருந்தீங்கன்னா, எனக்கு பரம வாசஸ்தலம் வேணும் அப்படிங்கிறதுல கரெக்டா நின்னீங்கன்னா, 99 இழுக்க நினைச்சனுடைய சத்ருவின் கையில இருந்து பிடுங்கி கர்த்தர் உங்க கையில பூரண விசுவாசத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமே. இன்னும் வேகமா சொல்ல ஆசைப்படுகிறேன். எபேசியர் 4:24 சொல்லப்பட்டிருக்கு, புதிய மனிதனை, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். என்ன மனுஷன்? அது எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து தான் அந்த புதிய மனுஷன். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஏன் அப்படின்னு கேட்கலாம். இதை நான் விலைக்கு நான் சொன்னோம்னா ரொம்ப பேசலாம். ஏன் தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்துவை போல இனி ஒரு நபர் ஒப்பிடப்பட, சொல்லுங்களேன், ஒப்பிடப்பட முடியவே முடியாது. இட் இஸ் அமேசிங் காட். ஒப்பிடப்பட முடியாத ஒரு தெய்வம். அவர் எப்பவுமே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, புதிய மனுஷனாத்தான் இருக்கிறார். அவர்கிட்ட பழுத பார்க்கவே, நம்மகிட்டலாம் 1000 பழுது இருக்கு, ஆனா அவர்கிட்ட என்ன இல்லை? சொல்லுங்க, ஒரு பழுது இல்லை. அவர் எப்படி தரித்து கொள்றதுனா, எனக்குள் அவரை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, எனக்குள் அவரை வரவேற்கும் போது, எனக்குள் அவருக்கு இடம் கொடுக்கும் போது, நானும் அவர் சாயலாய் மாறுகிறேன். ராமேன் சொல்லுங்க, அவரை தரித்து கொள்கிறேன். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கொலைசியர் 3:14 சொல்லப்பட்டிருக்கு, பூரண கட்டாகிய, அதை மட்டும் வாசித்துருங்க, இவை எல்லாவற்றிலும் பூரண சர்க்குண கட்டாகிய எதை தரித்து கொள்ளணும்? அன்பை என்ன செய்யணும்? ஆமா, இப்ப நான் முதல்ல நான் வாசித்த அதே வசனத்துக்கு வரேன். ரோமர் புஸ்தகம் 13:9 ஆமேன், ஸ்தோத்திரம், 10 வாசித்தீங்கன்னா, எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்ற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனைகளையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாக அடங்கி இருக்கிறது. அடுத்த வசனம், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நாம ருசிச்ச அளவில், ஏன் தெரியுமா உலகத்தில் உள்ளவங்க யோசிக்க மாட்டேங்காங்க, சிநேகிக்க மாட்டேங்காங்க? ஒன்னே ஒன்று தான், ஒரே ரகசியம், வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஃப்ரீயா இந்த அன்பை கொடுக்கறதுனால இந்த அன்பினுடைய வேல்யூ, சொல்லுங்க, இந்த அன்பினுடைய வேல்யூ தெரியல. ஒரு கண்டிஷன் இருக்குன்னா அந்த அன்பின் மேல என்ன வரும்னா கரிசனை வரும். கண்டிஷன் இல்லாம நம்ம மேல அன்பு செலுத்துறாரு பாருங்க, அங்கதான் நம்ம மிஸ் ஆகிறோம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், நம்மள ஆண்டவர் அந்த அன்புக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அந்த அன்பை தரித்து கொண்டவர்களா ஜீவனம் பண்ணுவோம். அந்த அன்பை பூரண சற்குணத்தின் கட்டு. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது மாதிரி 10 கட்டளை நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா கூட கட்டளையை நம்ம என்ன செய்ய முடியாது, கைக்கொள்ள. சொல்லுங்க, கைக்கொள்ள. அப்ப நான் புதிய ஏற்பாட்டு கற்பனை எப்படி கை கொள்ளலாம்னா, அதை ஆண்டவர் எப்படி கொடுத்துட்டாருன்னா அன்புக்குள்ள அடக்கிட்டார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கண்ணை மூடி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். நான் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும்.
தரித்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நாம தரித்து கொள்ளலைன்னா இன்னைக்கு சொல்லுவோம், ஆமென், ஸ்தோத்திரம், ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்வேன். ஹல்லேலூயா. பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்வேன். புதிய மனுஷனை தரித்து கொள்வேன். ஹல்லேலூயா. பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை நான் தரித்து கொள்வேன். இதற்கு மிஞ்சினது உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை. என் கர்த்தரை வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை நான் கட்டாயம் செய்வேன். நான் கட்டாயம் செய்வேன். இந்த சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படுத்துறேன்னு சொல்லி கண்ணை மூடி ஒரு விஷயம் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமா இருக்கும்னா நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சத்தியத்தை உங்க இருதயத்தில் விதைத்தவர் உங்களை அதற்கு பாத்திரவானாக இந்த உலகத்தில் கர்த்தர் உபயோகப்படுத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கூடி துதித்து பாடி ஆராதித்து ஜெபிக்க உதவி செய்தீர். விசேஷமாக இந்த வேளையிலும் கூட தகப்பனே, நாங்கள் கேட்ட சத்தியமானது எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணட்டும். ஆண்டவரே, உமக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு இதய துடிப்பை எங்களுக்கு நீ தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்துக்காக அல்ல, உலகத்தின் சரீரத்தை ஆண்டவரே, உலகத்தின் ஆண்டவரை வெளிப்பாடுகளை ஆண்டவரை நாங்கள் வெளிப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த இன்மைக்குரிய காரியத்தை மாத்திரம் நாங்கள் அனுபவிக்க முடியுமே தவிர மறுமையின் தேவனுக்கு, மறுமையின் வாழ்வை தருகிற கர்த்தருக்கு இஷ்டமாக நாங்கள் எதையும் இதுவரைக்கும் செய்யல. இன்னைக்கு நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வேன். ஒளியின் ஆயுதத்தை நான் தரித்துக் கொள்வேன். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஆமென், பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்வேன். புதிய மனுஷனை தரித்துக் கொள்வேன். கிறிஸ்துவ எனக்குள், கிறிஸ்து பிளஸ் அவன் என்ற காரியத்தை என் வாழ்க்கையில் தரித்து கொண்டவனாய் ஜீவிப்பேன். அன்பின் கட்டை, அன்பின் வெளிப்பாடை, இரண்டு கற்பனையாகிய அந்த அன்பை என் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிற ஒரு மனுஷனாக, மனுஷியாக இருப்பேன் என்று ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், கனப்படுத்தும், நடத்தும். இந்த நாளில் கற்றுக்கொண்ட காரியம் எங்கள் இருதயத்தில் பதிந்திருக்கட்டும். எங்கள் இருதயத்தை விட்டு எந்த சத்ருவும் எடுத்து போடாதபடி கர்த்தர் எடுத்துக்கொள்ளும். ஒப்பு கொடுக்கிறேன். அந்த எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கிருபைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.